ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதன் மூலம் அல்லாஹ் தாலா முன்பாவங்களை மன்னிக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ரமலானில் இறைவனை விசுவாசித்த நிலையில் இறைதிருப்தியை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவரின் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். நூல் புகாரி. எனவே ரமலான் நோன்புகளை நோற்பதன் மூலம் எமது பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரில் இருக்கும் போது யார் ரமலானை அடைந்து தனது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமடையட்டும் என மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்குமாறு பிரார்த்தித்தார்கள். எனவே ரமலானை தௌபாவிற்கான சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா மிகவும் இரக்கமுள்ளவன், தனக்கு அருளாளன், மன்னிப்பாளன், தௌபாக்களை ஏற்பவன் என்ற நாமங்களை சூட்டிக்கொண்டவன். எனவே அவனிடத்தில் மிகவும் தூய்மையான உள்ளத்துடன் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி பச்சாதாபப்பட்டு இதன் பிறகு அத்தகைய பாவங்களை நோக்கி மீளமாட்டேன் என்ற உறுதியுடன் மிகவும் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கும் போது எமது பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் காலையில் செய்யும் பாவங்களை மன்னிக்க மாலையிலும், மாலையில் செய்கின்ற பாவங்களை மன்னிக்க காலையிலும் தௌபாவுடைய வாசல்களை இறைவன் திறந்து வைத்துள்ளான். எனவே பாவ மன்னிப்பு வழங்கும் இறைவனிடத்தில் நாம் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்போமாக.